ஓகே சார். ஆனா அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பாக பிஜேபி கட்சியினரை பொறுத்தவரை அவர்களது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தான் சரியான ஒரு வாக்களிப்பு முறை என்றும், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறக்கூடிய இந்த கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய இடங்களிலும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தானே பயன்படுத்தப்பட்டது. அதனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களே சிறந்தது என்று அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கூறி வருவார்களே, அதற்கு என்ன பின்னணி இருக்குதான் நினைக்கிறீங்களா சார்? உண்மையிலேயே இதுல ஏதாவது டேம்பரிங் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார் இவிஎம்ல? மாதிரி மால் பிராக்டிஸ் பண்ண முடியும், தப்பு அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போனாலும் கூட, வாக்களிக்கக்கூடியவர்களுக்கு நாம் இவர்களுக்குத்தான் வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்துவதும், அந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதும் தான் ஜனநாயகத்தின் உயர்ந்த கூறாகும், உயர்ந்த பண்பு கூறாகும். அதை ஏன் இவர்கள் விவாதிக்க தயங்குகிறார்கள் என்பதுதான். இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கிற அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட இந்த முறை பின்பற்றப்படவில்லை. இந்த முறையை பின்பற்றி வந்த பல நாடுகள் அதனை கைவிட்டு விட்டார்கள். உலக நாடுகளில் பல நாடுகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தி ஒரு பரீட்சார்த்தமாக பயன்படுத்தி பார்த்துவிட்டு அவற்றை கைவிட்டு விட்டார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. அப்படி ஒரு சூழலில் இந்திய ஜனநாயகம் வெளிப்படைத்தன்மையோடு தொடர்புடையது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். வெளிப்படைத்தன்மை என்பது ஒப்புகை சீட்டை பார்ப்பதோடு நின்று விடுவதல்ல, அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணி அதன் அடிப்படையில் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பது என்பதுதான் முக்கியமானது. ஆகவேதான் வெளிப்படைத்தன்மைக்கான வழக்காக இதை பார்க்க வேண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். சந்தேகத்தின் அடிப்படையிலான வழக்காக இதை பார்த்ததுதான் இதில் உள்ள பிழை என்று நான் கருதுகிறேன். எனவே ஜனநாயகத்தின் முக்கியமான அம்சமாக இருக்கிற டிரான்ஸ்பரன்சி என்கிற வெளிப்படைத்தன்மை, அதன் மூலம் வாக்களிக்கும் மக்களுக்கு அதன் மீதான நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே இந்த தள்ளுபடி செய்த நிலையில் இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த ராஜஸ்தான் மாநிலம் மற்றும் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் பேசுகையில் அந்த முதல் கட்ட தேர்தலுக்கு முன் அவர் பேசியதை விட 2ஆம் கட்ட தேர்தலின் போது, அந்த பிரச்சாரத்தின் போது, ஊடுருவல்காரர்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்து விடுவார்கள், தங்கம் வெள்ளி உள்ளிட்ட நகைகளை கூட அவர் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள் என்ற ஒரு வெறுப்பு பேச்சு உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இது இந்த தேர்தலில் இந்த பாஜகவோட வியூகம் திடீரென இந்த மாறியதற்கு, தீவிரமானதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? முதற்கட்ட வாக்குப்பதிவு பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை என்பது ஊடகங்களில் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஊடகங்களின் ஆய்வுகள், எக்ஸிட் போல் செய்யக்கூடாது, ஆனாலும் சில ஆய்வுகள் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அரசின் இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறையினுடைய அறிக்கையும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இல்லை என்றுதான் சொல்லியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரதமர் மோடி அவர்கள் எந்த எல்லைக்கும் போகலாம், எல்லையை மீறலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். அவருடைய பதவியின் பொறுப்பை மறந்து அவர் பேசுவது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு பிரதமர் இந்த அளவுக்கு தன்னை கீழிறக்கி கொண்டு பேசக்கூடாது. ஒரு சமூகத்திற்கு எதிராக, ஒரு கட்சிக்கு எதிராக வெறுப்பை விதைக்கிற முயற்சி என்பது மிகவும் ஆபத்தானது. அதுவும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதாகவும் அப்பட்டமான பொய்யை அள்ளி இறைத்திருக்கிறார். மறுபடியும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் தோல்வி பயத்தில் இருக்கிறார், அதனால் பதற்றப்படுகிறார், எனவே வாய்க்கு வந்ததை பேசுகிறார் என்று மக்கள் இப்போது உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். பிஜேபி அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது. வட இந்திய மாநிலங்களிலும் அந்த தாக்கம் இருக்கிறது என்பதைத்தான் பிரதமரின் உரைகளிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நன்றி சார். விவிபேட் தொடர்பாகவும் தற்போதைய இந்த வாக்குப்பதிவு நிலவரம், பிரதமரின் பேச்சு தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.